அதிகரிக்கும் ஆன்லைன் மோசடிகள். ஸோ இப்போ இருக்கிற டிஜிட்டல் உலகத்தில் எத்தனையோ ஆன்லைன் மோசடிகள் தொடர்ந்து வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அதாவது யுபிஐயில், நெட் பேங்கிங்கில், இல்லை வந்து நம்ம மொபைல் பேங்கிங்கில், இல்லை வந்து ஏதாவது ஒரு வந்து இணையதள வந்து மோசடிகள் நிறையா வந்து தொடர்ந்து வந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. இதில் நம்ம ரொம்பவே விழிப்புணர்வாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்றும் கூட. ஸோ இப்போ ஆர்பிஐ வெளியிட்ட ஒரு அறிக்கை வந்து ரொம்பவே வந்து எல்லாத்துக்கும் ஒரு அதிர்ச்சி ஊற்றக்கூடிய ஒரு தகவலாக வந்து இது வந்து இருந்துகிட்ருக்கு. என்னென்னா, லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் 22 விட இப்போ கம்பேர் பண்ணையில் இந்த 300% வந்து அதிகமாக வந்து இருந்துகிட்ருக்கு. அதாவது கேசஸ் ஃபைல் ஆனது வந்து 36,075 கேசஸ் வந்து பதிவாயிருக்கு. லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் பார்த்தீங்கன்னா 9,000 கேசஸ் தான் வந்து பதிவு வந்து ஆகிட்டு இருந்திருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கல ரொம்பவே வந்து ஒரு பயமாக இருக்குது. அதாவது நேஷ்னல் பேங்க்கை விட ப்ரைவேட் செக்டார் பேங்கிங்கில் ஃப்ராட்ஸ் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக நடந்துகிட்ருக்கு. ஸோ இது எதில் வந்து அதிகமாக போயிட்டுருக்கு அப்படின்னா, யூபிஐ டிரான்சாக்ஷன். நம்ம வந்து சும்மா ₹10 ₹20 வந்து யூபிஐ பண்ணிகிட்டு இருப்போம். டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங். ஸோ இதில் தான் வந்து ஆன்லைன் ஃப்ராட்ஸ் ரொம்பவே வந்து அதிகமாக வந்து வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ ஆர்பிஐ மானிட்டரி பாலிசியில் ஆர்பிஐ வந்து இதுக்குன்னே வந்து ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணி, ஸோ இந்த அதாவது டைப் ஆஃப் ஃப்ராட்ஸ்லாம் வந்து எப்படி வந்து ரெடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆய்வறிக்கையில் தான் வந்து இறங்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ரொம்பவே வந்து இதுக்கு கமிட்டி ஃபார்ம் பண்ணி ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுனா கூட மக்களாகிய நாமும் வந்து ரொம்பவே வந்து விழிப்புணர்வாக இருக்கும். தேவையில்லாத அந்த ஃபிஷிங் அட்டாக்ல போய் மாட்டிக்கிறது, தேவையில்லாத ஒரு அதர் நம்பருக்கு வந்து யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணுறது, வேற ஒரு அதாவது ஒரு அட்டகாசமான ஆஃபர் அப்படின்லாம் வந்து ஆஃபரை நம்பி ஏதாவது ஸ்கேன் பண்ணுறது, இதெல்லாம் வந்து தவிர்த்திடணும். ஸோ இது வந்து இப்படியே போச்சுன்னா ரொம்பவே அது 166% வந்து இயர் ஆன் இயர் வந்து அதிகமாக வந்து போயிட்டே இருக்குது. 36,075 கேசஸும் வந்து இதில் வந்து ஃபைவ் ஆகிருக்கு. மே 30 இந்த டில் டேட் வரலாம். ஸோ அதனால் ரொம்பவே வந்து அவேராக இருந்துங்க. ஆன்லைன் மோசடி தடுக்கணும் அப்படின்னா ஆன்லைனில் டிரான்சாக்ஷன் எல்லாம் பண்ணலாம். ஆனால் வந்து இருக்கிற டிஜிட்டல் உலகத்தில் ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஸோ தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த ஒரு பதிவு எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.